போஸ்ட் ட்ரைனிங் பீஃப் ஸ்டீக், அதாவது சும்மா கேக் மாதிரி, ப்ரௌனி கேக் மாதிரி வேறு லெவல். அப்படியே அழகாக நம்ம அண்ணன் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. பீஃப் பிடிச்சவங்களாம் கமெண்ட்டில் ஒரு லைக் போடுங்க. பிடிக்காதவங்களாம் சாப்பிட கற்றுட்டு பிடிச்சதுக்கப்புறம் லைக் போடுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ரிச் ப்ரோட்டீன். ஓகே, ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமாக வந்து கனடா வந்ததுக்கப்புறம் நார்மலாக நேச்சுரல் ஃபுட்டில் தான் கன்சியூம் பண்ணுறேன். ப்ரோட்டீன் ஷேக்கும் அப்பப்போ குடிக்கிறது உண்டு. வாரத்தில் ஒரு 3 நாள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான், பீஃபு, சிக்கனு, ப்ரான் அந்த மாதிரி. பட் இன்றைக்கி பீஃப் ஸ்டீக். ஓகே, ஆனால் ஆக்சுவலாக பீஃப் ஸ்டீக் வந்து நான் அங்கே சாப்பிட்டதில்லை, சென்னையில் உண்மையாகவே சாப்பிட்டதே இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் வெந்து கொஞ்சம் வேகாத அப்படியே இருக்கும், பட் கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வேறு லெவல். எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா கேக் மாதிரி அப்படியே சீனாக இருக்குது. ஒரு சாஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதை போட்டுட்டு நான் தொட்டு அப்படியே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேறு லெவல். ஓகே, பீஃப் பிடிக்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு லைக்கை போட்டு, பிடிக்காதவங்க சாப்பிட்ட பழகுங்க. புரதச்சத்து ப்ரோ.